அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்என் பெட் பார்க்கு தான். இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்க் வரும். அந்த பார்க்கை தாண்டி முருங்கைப்பேட்டைங்கிற இடத்துல தான் என்என் பெட் பார்க்குன்னு சொல்லி அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்குடைய சிறப்பம்சமே என்னன்னு சொல்லி கேட்டால் உள்ளே போகிறதுக்கு 100 ரூபா தாங்க சார்ஜு. அப்புறம் பாம்பை கையில் எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டா மட்டும் 50 ரூபா கொடுத்தா போதும். மொத்தமே சார்ஜ் உங்களுக்கு 150 ரூபா தான். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெட்டுகளுக்குமே நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்களே உணவு கொடுக்கலாம். வாத்துக்கு, கோழிக்கு, ஆமைக்கு மாதிரி ஓனா எல்லாத்தையுமே நீங்களே உணவு கொடுக்க முடியும். அதில் குறிப்பாக இந்த பார்க்குலேயே மிக வித்தியாசமாக ரொம்ப இருந்ததுன்னு கேட்டால் பாம்பு தாங்க. பாம்பு எடுத்து நீங்கள் தாராளமாக கையில் போட்டு கழுத்தில் போட்டு விளையாடலாம். அவனோட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவனும் என்னமோ உங்களை பார்த்து ரொம்ப உறவு மாதிரி உங்கள் கூட சேர்ந்து உங்களோட அப்படியே மிங்கிள் ஆயிடுவான். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும். அந்த பாம்பை கழுத்தில் போட்டு விளையாடுறது, இது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம ஷார்ட்ஸில், நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் பாம்பு நம்ம போட்டிருப்போம். பொதுவாகவே இந்த மாதிரி இடங்களெல்லாம் போய் பார்க்கும் பொழுது அந்த பறவைகள் நம்ம மேலே செலுத்தக்கூடிய அந்த அன்பின் பொழுது இறைவனுடைய படைப்பினுடைய ரகசியங்கள் எல்லாம் நம்மளால் உணர முடியுது. இறைவன் எவ்வளோ அழகாக படைப்புகளை படைச்சிருக்கிறான், அவனுடைய படைப்புகளுக்கு இப்படியெல்லாம் உணவு வழங்குறான், என்னென்னலாம் இறைவன் செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அதில் இந்த ஜோடி ஜோடியாக கிளி வகைகளை பார்த்தோம். அந்த கிளி வகைகள் தனக்குள்ளே ஒரு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அந்த கிளி வகைகள் வெளுத்தி கொள்ளக்கூடிய அந்த தருணங்கள் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அன்பு லேபிளாக இருந்துச்சு. அந்த மிகப்பெரிய காதலினுடைய ஒரு உச்சகட்டமாக இருந்துச்சு. அது மறக்கவே முடியாத ஒரு தருணங்களாக இருந்துச்சு. பாம்புலாம் பார்த்தா சில பாம்புலாம் அப்படியே தண்ணி ஒரு குவளை மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த குவளைக்கு பின்னாடி படுத்து கிடக்கு. பார்த்தாலே பயமாக இருக்குது. எடுத்து கையில் தரேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கண்ணாடி போய் பார்த்தா மலை பாம்பு, அதையும் எடுத்து கையில் தரேங்கிறாங்க. வேணான்ட்டேன். அப்புறம் வெள்ளை கலர் பாம்பு ஒன்று இருந்துச்சு, அதுதான் எடுத்து கையில் கொடுத்தாங்க. இது ராயல் பைத்தான் பாம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. பார்க்குறக்கே எப்படி ஒரு இதாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கையில் எடுத்த பாம்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பாம்பு. இந்த பாம்பை தான் நம்ம கையில் எடுத்தோம். நம்ம இந்த வீடியோ ஷார்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த பாம்பை கையில் எடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். என்ன சூப்பர் வெண்ணிலா, இவங்க வெண்ணிலா மேடம் இவங்க என்ன இவங்க சரியான ஆள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், இன்னொன்று காட்டுறேன். இவனையும் வேலை கையில் எடுத்து தரேன்டாங்க அந்த அக்கா. உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இவனையும் அந்த அக்கா கையில் எடுத்து கொடுத்தாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க கையில் எடுத்து இவனையும் நம்ம கையில் கொடுத்தாங்க. நம்ம தான் தொடருக்கு பயந்துக்கிட்டு தொட மாட்டேன்ட்டோம். ஏன்னா இந்த மாதிரி இப்படிலாம் இவ்வளோ தூரம், அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் தொட்டு பார்க்கலாம். வித்தியாசமான ஒரு விஷயமும் கிடச்சிச்சு நமக்கு. அவனுங்கெல்லாம் ரொம்ப பசியில் இருந்தாங்க. நம்ம கையில் கீழே இறக்கணுன்னே கொத்தி கடன்னு சாப்பிட்டாங்க. இது அந்த பார்க்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கு. இது திருச்சி பேட்ஸ் பார்க்கு. இங்கே எப்படின்னு கேட்டால் இங்கே சில மீன்கள் எல்லாம் இருக்குது. மீன்கள் எல்லாமே இருந்துச்சு. நம்ம மீன்களுக்கும் நீங்களே கையை உள்ளே விட்டு உணவு அளிக்கலாம். உள்ளே ஃபஸ்ட்டு போனோன்னு என்ன ஆகும்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் தண்ணீர் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது நெருப்பு கோழி தான் பார்ப்பீங்க. அந்த நெருப்பு கோழிக்கு நீங்கள் கொடுக்குறக்காக ஒரு கீரை கட்டை உங்கள் கையில் தருவாங்க. அதை நீங்களே கொண்டு போய் கொடுக்கணும். அந்த கீரை கட்டை கொடுக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் அது பிடிச்சி ஒரே கடியாக கடித்து கையை போட்டு இழுத்துருது. அதனால் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப கவனத்தோடு கொடுக்க சொல்லி அவங்களே கைடு பண்ணி ப்ராப்பராக என்ன செய்யணுங்கிறத சொல்லி தான் நமக்கு அனுப்புகிறாங்க. இதோட முட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒரு பெரிய 3 முட்டை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே உள்ளே உட்காந்து குழந்தைங்களெல்லாம் குட்டி சுட்டிஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கு எடுத்து பார்த்தா ஈமுக்கோழி வந்துடுது. ஈமுக்கோழி, அந்த ஈமுக்கோழி பக்கம் கொஞ்சம் லைட்டான கப்பு நாற்று அடிச்சிச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் எட்டி பார்த்தாங்க. நம்மளும் எட்டி பார்ப்போமே என்ன தான் செய்கிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தா ஒரு 4 ஈமுக்கோழி இருந்துச்சு. அதில் ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தான். அதுக்கடுத்து புறா வெரைட்டிஸ் போயிட்டோம். இவன் பேர் சுருள் புறாவாங்க. சுருள் ரெக்கை புறாவாங்க. ரெக்கை பார்த்தீங்கன்னா சுருளே கிடக்கும் இவனுக்கு. அதே மாதிரி கோழி வெரைட்டி போய் பார்த்தோம். கோழி வெரைட்டிலாம் கொஞ்சம் அப்படியே வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படிலாம் ஒரு கோழி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. வாத்துலேயே கொண்ட வச்ச வாத்தை பார்த்தோம். வாத்து குஞ்சுகள்லாம் அழகாக தண்ணியில் நீந்திட்டு இருந்துச்சு. ரொம்ப பொம்மை டாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா எல்லாமே ஒரிஜினல் தான். ஏன்னா அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு துள்ளி குதிச்சு விளையாண்டுச்சுங்க. இதை பார்த்துட்டு வெளியே குட்டீஸுகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருந்துச்சுங்க. இன்னும் இந்த சைடில் தனியாக எடுத்து வச்சு இந்த வாத்துக்களையெல்லாம் என்ன செஞ்சாலும் குட்டீஸுகள்லாம் கையில் பிடிச்சி விளையாண்டுச்சுங்க. இந்த வாத்துக்களையெல்லாம் சின்ன குழந்தைங்க என்ன செய்கிறாங்கன்னு கையில் பிடிச்சி விளையாடினாங்க. அப்புறம் மீனுக்குள்ளே போயிட்டோம். மீனை போய் பார்த்தோம். புதுசாக இருந்துச்சு ஒவ்வொரு மீனும்.
இந்த மீன்லேயே அப்படியே இது ஒன்றுமே அப்படியே கடலில் இருக்கக்கூடிய மீன்களாக தெரிஞ்சிச்சு. இது ஒரு வகையான மீன் சொல்லி சொன்னாங்க. பார்க்குறதுக்கு நண்டு மாதிரி இருக்குது, ஆனால் இதை மீன் சொல்கிறாங்க. இது என்னமோ மீனா? சரி விட்டு பார்ப்போம். ஆரஞ்சு கலரை பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜூம் பண்ணி ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. இதுக்கடுத்து போனோம். இன்னொரு பக்கத்தில் ஒரு மீனை பார்த்தோம். அது என்னடானா மீன் நார்மலாக எல்லா மீன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த மீனுக்குள்ளே சன்னமாக ஒன்று பாம்பு மாதிரி நீந்துட்டு இருந்துச்சு. அதுவும் மீனா? நான் கூட அது பாம்புன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க அதுவும் மீன், இது ஒரு மீனுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சரி ரைட்டு, வித்தியாசமாக தான் இருக்குது, இதையும் வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம மீன் இந்த பொம்மை சீது பார்ப்போம்ல, அதிலெல்லாம் இருக்கிற மாதிரி பொம்மை இதில் இருக்கிற மாதிரி மீன் ஒவ்வொரு மீனாக இருந்துச்சு. அழகழகாக இருந்துச்சு. இந்த மீனுடைய படைப்புகள்லாம் பார்க்கும்போது எல்லாம் எவ்வளோ விஷயங்களை கடலில் எல்லாம் வச்சுருக்கான். இதை சொல்லுவாங்கள்ல, தீனுடைய பாதையில் அந்த மார்க்க இனிமை கற்றுக்கிறதுக்காக போகக்கூடியவங்களுக்கு கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் தஸ்பீஹ் செய்யணும், திக்ர் செய்யும், பாவ மன்னிப்பு தெரிஞ்சு சொல்லி சொல்லுவாங்க. அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏடா நம்ம கண் பார்க்கவே இவங்களே இவ்வளோ மீன்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கடல் உயிரினங்கள் எத்தனை லட்சம் கடல் உயிரினங்கள் இருக்கும், அது எல்லாமே தஸ்பீஹ் செய்யுமா, அது எல்லாமே ஓதக்கூடிய பிள்ளைங்களுக்காக எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுமா அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்துச்சு. பார்க்குறக்கே ஒரு விசித்திரமான ஒரு இதாக இருந்துச்சு. ஒவ்வொரு மீன்களையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு வினோதமாக இருந்துச்சு. அப்புறம் ஒன்றொன்று பார்த்தா, நம்ம வீடுகளில் இப்போ நம்ம எல்லாம் வளர்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். அது எல்லாம் அப்படி கொய்யன்னு ப்ளூ கலர் செட்டப்பில் அப்படி மின்னுது, தக 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 தக. இந்த மீன் பக்கத்தில் ஒரே கூட்டம், எல்லாம் நின்று இந்த மீன் பின்னாடி நின்று முன்னாடி நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அடித்து பிடிச்சி இந்த மீனை சரியான முறையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து, இது எப்படியாச்சும் ஃபோட்டோ எடுத்தே ஆகணுன்னாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த மீனை ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா போனால் இந்த மீனும் எப்படின்னு கேட்டால் இந்த மீனும் நல்லா பெருசாக ஒரு ஜாடியில் போட்டிருந்தாங்களா, அதனால் எல்லாருமே இந்த மீனுக்கு பின்னாடி ரொம்ப டிமாண்டு, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மீனுக்கும் ஆரஞ்சு கலர் அழகாக இருந்துச்சு. இது ஒரு வகையான கூட்டம். இப்போ பார்க்குற இந்த மீன் இது ஒரு வகையான கூட்டம். இந்த மீனுக்கும் ஒரே டிமாண்டு. அடுத்து கொண்டை வச்சு அந்த ஃப்ளோரான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மீன். ஆனால் இந்த மீன் பேர் வேறு என்னமோ போட்டு வச்சுருந்தாங்க, புதுசாக இருக்குன்னு சொல்லி போட்டு நைஸ் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஜெல்லி ஃபிஷ் எங்கே இருக்குது, ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்கணுமேங்கிற ஒரு ஆர்வத்தில் ஜெல்லி ஃபிஷ்ஷை எப்படியாச்சும் பார்த்துடணும்னு சொல்லி ஒரு ஆர்வ கோளாறில் தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஜெல்லி ஃபிஷ் எங்கடா இருக்குன்னு போய் பார்த்தா, ஜெல்லி ஃபிஷ் இருக்கிற இடத்துல பார்த்தா ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. ஏன்டா அந்த லேடி உட்காந்துருப்பா, ஜெல்லி ஃபிஷ் இருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு இதாக இருக்குது. ஜெல்லி ஃபிஷ் இருக்கிற இடத்துல அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு. இது ஸ்டார் ஃபிஷ்ஷு. இது பக்கத்தில் தான் ஜெல்லி ஃபிஷ்ஷு. இதுதான் ஜெல்லி ஃபிஷ்ஷு. அந்த கண்ணாடி லைட்டாக உடஞ்சிருக்கு. ஏன்னா யாரோ ஏதோ நைஸாக நம்ம மாதிரி உள்ள ஆளுக்கு போய் டக்குன்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டாங்களாட்டிருக்கு. அடித்தோடனே கண்ணாடி லைட்டாக கிராக் ஆகிருக்கு. அந்த இடத்துல ஜெல்லி ஃபிஷ்ஷும் அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷும் இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு லேடியை உட்கார வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஸ்டார் ஃபிஷ் அசையாமல் இருக்குங்கவும் ஸ்டார் ஃபிஷ்ஷை போட்டு எல்லாம் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அசையாமல் விட மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷையும் தட்ட விடாமல் எல்லாத்தையும் பாட்டு இழுத்து வச்சு பிடிச்சி பாதுகாப்பாக வச்சுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லி மீனை விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. அப்புறமேலு சரி எப்படி குஞ்சு பறிக்குதுன்னு பார்க்கலாம். ஈமு, கோழி முட்டை, எல்லா முட்டையும் அழகாக நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான முறையில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த எப்படி இது 4 மாதத்துக்கு எப்படி இருக்கும், 5 மாதத்துக்கு எப்படி இருக்கும், அந்த முட்டை மேலேயே போட்டு மந்திரிச்சு முட்டை மாதிரி வச்சுருக்காங்க. 4ன்னு போட்டு 5ன்னு போட்டு அதோட டேட் போட்டு அழகாக அந்த இங்க் பேட்டை நம்ம சொல்லுவாங்களே, அந்த இதில் வச்சு அந்த முட்டையை நல்லா பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அந்த முட்டை அடுத்தடுத்து இது வளருது. அதுக்கடுத்து ஒன்று இதில் போய் பார்த்தா அந்த பாதி முட்டை உடஞ்சி கோழி குஞ்சு வெளியே வந்துருக்கு. இந்த இதில் தான் உள்ளே எட்டி பார்த்தா பாதி முட்டை உடஞ்சி கோழி குஞ்சு வெளியே வந்திருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப ஒரு வினோதமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால தான் இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்போ தான் பிறந்திருக்காங்க நம்ம, அதனால் இவங்களை தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு 1 மாதமோ இது 2 வாரமோ என்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் அங்கே போய் பார்த்தோன்னாலே நமக்கு அங்கே ப்ராப்பராக எல்லாமே அவங்களே எழுதி வச்சுருக்காங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படணும் எப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை நமக்கு. அப்புறம் சரி ரொம்ப வயிறு பசிக்குது, என்ன செய்யலான்னு பார்க்குறப்ப கேண்டீன் போய் பப்ஸ் வாங்கி சாப்பிடலான்னு போனப்போ தான் கேண்டீன் செட்டப் அழகாக ஒரு மனித விரல் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாம் சுற்றி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை திரும்ப போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு ஆசையில் போய், ஏன்னா வெளியே போயிட்டால் திரும்ப உள்ளே வர முடியாது, அடுத்து எப்போ வருவோன்னு தெரியாது. அதனால் ஜெல்லி ஃபிஷ்ஷை திரும்பவும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஃபிஷ்ஷுகள் தான் உள்ளதே ரொம்ப கண் கவர்ச்சியாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷுகளை போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி திரும்ப பார்த்துட்டோன்னு சொல்லி போய் பார்த்தோம். அதில் தான் போய் பார்க்கும்போது தான் இந்த நம்ம இது ஷார்க்குன்னு சொல்லுவோம், அதிலே கொஞ்சம் இது பெருசான வகையானதாக இருந்துச்சு. ஷார்க்கு, ஒயிட் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு இதெல்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல போய் நின்று கொஞ்சம் நம்ம நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அரோனான்னு சொல்லுவோம், அந்த மீன் கொஞ்சம் மேலே மறந்துட்டு இருந்துச்சு. அவனை பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவனையும் போய் நின்று நல்லபடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவனோடையும்
நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மீன் இடத்துல மட்டுமே நல்லா ஜாலியாக சுற்றிட்டு நல்ல இன்பமாக நல்ல மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்தால் ஒரு கூண்டில் போட்டு வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் முயல்னு நினச்சா எலி குட்டிகள்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கிட்ட இன்னொரு வகையான பாம்பு வச்சுருந்தாங்க. அவன் வித்தியாசமாக கலராக இருந்தான், படுத்துருக்கான், ஆரஞ்சு கலரில். அவன் தான் பாம்பு. ஆனால் அவன் தூங்கிட்டு இருந்தான். சரி, அவன் ரெஸ்ட்டில் இருக்கிறானாட்டிருக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு நானே தள்ளப்பட்டு ரெஸ்ட்டில் இருந்து போய் நண்டை போய் பார்த்தா ரெண்டு நண்டு இருக்குது. அவனுக்கு தண்ணி கம்மியாக விட்டு வச்சுருக்காங்க. ஏன் தாவரானா என்ன பண்ணுறான் பையன் தெரில, சேட்டை பண்ணணும்னு தெரில. அப்புறம் போய் இக்குவானாங்கிற அந்த வகையான அந்த பச்சோந்தியை போய் பார்த்தோம். அதுகெல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது 1-2ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10-15க்கு மேலே இருக்காங்க. இவங்க பச்சை கலர்லேயே 10-15க்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்று மரத்தில் தொங்கிட்டு இருக்குது, ஒன்று கீழே படுத்துருக்கு, ஒன்று மேலே படுத்துருக்கு. பார்க்குறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஓங்கி ஒரே அடி அடித்து நம்ம சாகடிச்சிருந்துருப்போம். ஆனால் இது எந்த நாட்டை சார்ந்தது என்ன ஏதுங்கிறது அந்த ஜூவில் இருக்கனால, அந்தந்த இதுக்கு இடத்துல இருக்கனால இதாக இருக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். இவ்வளோ படைப்புகள் அல்லாஹ் படைத்தான். அவனே மிகப்பெரிய வல்லமை மிக்கவன் சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ் போதுமான சொல்லி வெளியே வந்தாச்சு. ஜஸாக்குமுல்லாஹ். வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.